என்னது இது? பணம். தெரியுது. எதுக்கு? நான் இன்னைக்கு சம்பளம் வாங்கினேன். வெரி குட், வாங்குங்க. நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு எதுக்கு? நான் இங்க 1 மாசமா இருக்கேன்ல. ஓஹோ, வாடகையா? அதுக்கு நான் இங்க ஒண்ணும் ஹாஸ்டலோ லாட்ஜோ நடத்தலையே. அதுக்கு இல்ல, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? முதல்ல சம்பளம் வாங்கியிருக்கீங்க, உங்க அம்மாவுக்கு அனுப்புங்க. பை தி பை, நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அசோக், நானும் கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நானா உன்கிட்ட சொல்லிடலாம்னு நினைச்சேன். ஆனா நீ தப்பா நினைச்சிருயோன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. இப்போ நீயே சொல்ல வரல. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கும் சுந்தரக்கும் உள்ள காதல் இவருக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படியோ தெரிஞ்சு வச்சுட்டு பேசுறாரு. அசோக், யூ ஆர் ரியலி கிரேட். வித்யா, ஊர்ல இருந்து அப்பாவும் அம்மாவும் லெட்டர் போட்டிருக்காங்க என் கல்யாண விஷயமா. பின்னையே லேட் பண்றீங்க? உடனே படிக்க வேண்டியதானே? அப்போ வீட்டுக்கு எழுதிட்டுமா? ஓ, எழுதுங்களே. ஆமா வித்யா, இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நான் இந்த விஷயத்தை உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன், நீ கேட்கல. இப்போ உன்கிட்ட நான் எப்படி சொல்றதுன்னு தவிச்சிட்டு இருந்தப்ப இப்படி நீயே ஒத்துக்குவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த விஷயத்துல என்னை விட எங்க அப்பா அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு இன்னைக்கே ஒரு லைட்னிங் கால் புக் பண்ணிட்டா. வித்யா, 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 என்னாச்சு? I'm sorry அசோக், என் மனசை நான் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டேன். அவன் கேட்க மாட்டாண்டி. இன்னும் 10 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணலாம் டாக்டர் சொல்லிட்டார். டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம ஊருக்கே கூட்டு போயிடலாம். இவன் வேலை டிரான்ஸ்பர் விஷயமா நான் மினிஸ்டர் பார்த்து பேசிட்டு வந்திருக்கேன். ஆமாப்பா, நீ நம்ம ஊருக்கே வந்துடு. இந்த பொண்ணை விட நல்ல பொண்ணா பார்த்து வச்சிருக்கோம். உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம்ப்பா. இந்த பொண்ணு பாக்குற விஷயம்லாம் இதோட விட்டுறணுமா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வித்யாவை தான் பண்ணிக்குவேன். இல்லைன்னா
நான் எதையும் சொல்லிட்டு செய்ய விரும்பல. இதுக்கு போய் ஏன் அழுகுறீங்க? இதெல்லாம் சாதாரண விஷயங்க. சார் சீக்கிரமா குணமாயிடுவார். அது என்னமோ தெரியலீங்க, அன்னைக்கு சாரோட வீட்டுக்கு நான் வந்திருந்த போது உங்க 2 பேரோட ஜோடி பொருத்தத்தை பார்த்து எங்கன்னே பற்றுச்சு போல இருக்கு. அதனாலதான் சாருக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னால இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்க்கும்போது எந்த ஒரு பொண்ணுக்கும் வருத்தம் இருக்கத்தான் செய்யும். பை த பை, உங்க வருங்கால வீட்டுக்காரருக்கு உங்க ஊருக்கே டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. வர 7ஆம் தேதி சார்ஜ் எடுக்கணும். வாங்களேன், இந்த குட் நியூஸ் 2 பேரும் போய் சொல்லிட்டு போவோம். வாட் a great love. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தீர்மானிச்ச விஷயம் தானே. இனிமே நாளை கடத்தினா அவ்வளவு நல்லா இருக்காது. அது மட்டும் இல்ல, வர 7ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். அதை விட்டா அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுதான் முகூர்த்தம் இருக்குன்னு ஐயர் சொல்லிட்டாரு. இதை பத்தி நான் வித்யாக்கு லெட்டர் எழுதி போட்டுட்டேன். அதனால வர 7ஆம் தேதியே இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே கல்யாணத்திற்கு 2 நாட்கள் முன்னதாகவே புறப்பட்டு வரவும், மற்றவை லெட்டர் கண்டவுடன் பதில் எழுதவும் இப்படிக்கு உன் அன்பு அம்மா. 30, 31, 32, 33, 30, 1, 2, 3, 4, 5, 30, 11, 86. அன்புள்ள சுந்தருக்கு கல்யாண செய்தி நிச்சயிக்கப்பட்டதை கடிதம் மூலம் அறிந்தேன். மிக்க மகிழ்ச்சி. இங்கு சில தவிர்க்க முடியாத வேலைகள் இருப்பதால் நான் 6ஆம் தேதி காலை ஊருக்கு புறப்பட்டு வருகிறேன். மற்றவை நேரில். இப்படிக்கு வித்யா. கந்தசாமி, இது ரொம்ப முக்கியமான லெட்டர். உடனே போஸ்ட் பண்ணிடுங்க. எப்ப பார்த்தாலும் உடனே போஸ்ட் பண்ணு இந்த அம்மா கிட்ட ஒரே தொல்லை. லெட்டர் நீ போனாதானே பதில் வரும். கொஞ்ச நாளைக்கு இதுலயே தூங்கு. வாணி, இன்னைக்கு தேதி என்ன? ஒண்ணுண்ணா. அண்ணா, நீங்களும் அங்க போய் பேசுங்களேன். வேண்டாமா, ஒரு நல்ல காரியம் பேசும்போது நான் எதுக்காக அங்க தட்டு தடுமாறி போய் நிக்கணும்? எனக்கு இப்படி ஒரு அண்ணா இருக்கான்னு தெரிஞ்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும். இல்லன்னா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இரு, நானே போறேன். முதல்ல நாங்க வந்த உடனே வெளியில இருக்கிற கல்யாண பந்தல பாத்துட்டு ஒருவேளை நாங்க பார்க்க வந்த பொண்ணுக்கு தான் கல்யாணமோ நினைச்சிட்டோம். பாப்பா வா ஓகே. இவன் தான் பொண்ணோட அண்ணன், பேர் சுந்தர். வணக்கங்க. வணக்கம். நீங்க மெட்ராஸ்ல தான் வேலை பாக்குறீங்க? ஏன் தங்கச்சியை பெரிய பொண்ணு வருத்தமா? நானும். சுந்தர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட மெட்ராஸ்ல ஒரு பேங்க்ல தான் வேலை பாக்குறா. மெட்ராஸ்லீங்களா? எந்த பேங்க்ல? அது பேர் என்னப்பா? பேங்க் ஆஃப் சித்தாராமா. எது? பேங்க் ஆஃப் சித்தாராவா? அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எனக்கு தெரியுமே. ஆமா, உங்க பேர் என்னங்க? வித்யா. வித்யாவா? அடடே, அவங்கள எனக்கு நல்லா தெரியுமே. பட் எங்க சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அசோக் குமார் அவங்களும் ரொம்ப டீப்பா லவ் பண்றாங்க. கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னாங்க.
பத்தி அந்த ஆள் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா. வித்யா, இத பாரு, ஏதோ எனக்கு தெரிஞ்ச பெயிண்டிங் வச்சு உன்னையும் என்னையும் சேர்த்து ஒரு படம் வரைஞ்சிருக்கேன். அதை கிழிச்சு குப்பையில போடுங்க. அசோக், நான் ஊருக்கு புறப்படுறேன். கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வந்துடணும். நான் போயிட்டு வரேன். வித்யா, wish you a happy and prosperous married life. போக மாட்டீங்களே, இப்ப மட்டும் ஏன் தனியா போறீங்க? இப்ப நான் போற இடத்துக்கு நீ வரக்கூடாதுமா. ஏன்? அத சொன்ன உனக்கு புரியாது பாப்பா. சரி சரி, நீ போய் சாமி கும்பிடு, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஐயே, நீங்க இன்னும் குளிக்கவே இல்லையா? சரி, நீங்க போய் குளிங்க, நான் இங்கேயே இருக்கேன். ஆம்பளைங்க குளிக்கிற இடத்துல பொண்ணுங்க இருக்க கூடாதுமா. நான் சின்ன பொண்ணு தானே மாமா. என்ன இருந்தாலும் பொண்ணு தானம்மா. சரி, சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வாங்க. இங்கதான் நிறுத்துப்பா. இந்தப்பா. வேண்டாங்க. ஏன்? இந்த மாதிரி சூழ்நிலையில காசு வாங்கினா நான் ஒரு மனுஷனே இல்லைங்க. நாளைக்கு கல்யாணம், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்றது, எல்லாம் நேரம் தான், விதி இப்படி ஆட்டி படைக்குது. இத வரா பாரு, சிவனேன்னு இருந்த குருட்டு பையனை காதல் கத்திரிக்கான்னு சொல்லி வம்புக்கு இழுத்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டால, இவெல்லாம் ஒரு பொம்பளையா?
வாங்க அசோக். ஏங்க நான் சொல்லல அசோக் குமார்னு, அவர் வந்திருக்காரு. வணக்கங்க. வணக்கம் சார். வாங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அசோக் 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 ஐயோ ப்ளீஸ் யாராவது டாக்டர் கூப்பிடுங்க. நான் போய் கூப்பிட்டு வரேம்மா. திருமதி வித்யா சுந்தருக்கு எனது மனமார்ந்த திருமண வாழ்த்துக்கள். இனிமே என் வாழ்க்கையில எந்த சந்தோஷத்துக்கும் இடமில்லை. ஆனா உங்க 2 பேர் சந்தோஷத்துக்கும் குறையா இருக்கிறது 2 கண்கள் மட்டும்தான். அதனால என்னோட கண்களை திருமண பரிசா சுந்தருக்கு கொடுக்கிறேன்.